சோழர்கள் ஆண்டிருக்கணும் என்றேக இங்கே எவ்வளவு தமிழ் குடிகள் இருந்திருக்கும், தமிழர்கள் இருந்திருப்பினோம் என்று நினைக்க ஒரு பெருமையாக தான் இருக்குது. அதை அரவாசி தூரம் வந்துட்டேன். உள்ளூர் போகிறதுக்கான பாதை எதுவுமே இல்லை. கண்ணுக்கு தான் ஒரு ஆள் கும்பிட்டு ஒன்று நிற்கிற மாதிரி தெரியுதா, இல்லை உங்களுக்கும் தெரியுதா? இது அதாவது உலகத்திலே 2வது பெரிய கட்டடம் பிரமிட்டுக்கு 1வது 2வது தாண்டேக்க ஒரு பெருமை தான் இலங்கையில் இருக்கிறது. ஒரு தோண்டுற மாதிரி இருக்குது. ஏன்னு சொன்னால் அந்த கண்ணில் மாணிக்க கற்கள் பதிக்கப்பட்டிருந்ததாம். இந்த மாணிக்க கற்கள் உண்மையாகவே நாங்கள் இதை பார்த்துட்டு திரும்பி போக வரைக்கும் நாங்கள் முதல் பார்த்த யோதவன ராமே அவோண்டு. ஆனால் இந்த பார்க்க எனக்கு கிருஷ்ணத்தை ஒரு உருவம் மாதிரி தோணுது. நீங்கள் நந்தி வடிவம் தான் வைப்பாங்க செமையாக. அனைத்து உறவுகளுக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் சக்தி. இது எஸ்கே தமிழ்வல். உண்மையாகவே நான் இதுக்கு முதல் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். நான் ஒரு இடத்த போகிறோம், அவசரமாக போகிறோம், ஒரு முக்கியமான விஷயமாக போகிறோம்னு சொல்லி கனகால பிளான் போட்டனாங்க. நானும் கேஜி ஆகும் திருவண்ணாமலை போகிறது, மன்னார் போகிறது, அப்படி நிறைய பிளான் போட்டுனாங்க. அந்த வகையில் எதுவுமே சரிப்பட்டு வரையில. நான் இப்போ என் ஃப்ரெண்ட்ஸோட கேஜியாக வர முடியாத சுச்சுவேஷனால் கேஜியாக விட்டுட்டு நான் என் ஃப்ரெண்ட்ஸோட அனுராதபுரம் வந்திருக்கேன். ஏன்னு சொன்னால் இங்கே ஒரு நிறைய இடங்கள் இருக்குது, பார்க்கக்கூடிய இடங்கள் இருக்குதுன்னு சொல்லி வந்திருக்கோம். அந்த வகையில் அதுதான் முக்கியமான விஷயம். நாங்கள் இங்கே வந்த முக்கியமான விஷயம் அதுதான். அந்த வகையில் இன்றைக்கு இப்போ தான் வந்து இறங்கினாங்க. அதாவது உங்களுக்கு முதல் வீடியோவில் சொல்லியிருப்பேன், 4 மணி வலிக்கிட்டு இப்போ 2வது தூரத்து வர 8:30 ஆச்சுது. இப்போ நாங்கள் நிற்கிற இடம் முதலாவது விகார். அதாவது நாங்கள் 2வது சந்திலேருந்து முதலாவது விகார ஜேதவன ராமையா என்று சொல்லி ஒரு விகாரையில் தான் இருக்கிறோம். இது உண்மையாகவே ஒரு 400 அடி உயரமான ஒரு விகாரை. இது விகாரை தான் 400 அடி உயரமானது. இது இப்போ நாங்கள் இல்லை கலாச்சாரத்துலேருந்து ஒரு சிங்கள ஐயா சொல்லியிருக்கிறார், சோழர் ஆட்சி காலத்தில் வரைக்கும் இதை உடைச்சிட்டாங்கன்னு சொல்லி உடைச்சி மேலே இந்தியாவிலேருந்து வந்தவங்க உடைச்சிட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறார். அதில் மேலே இருக்கிறது இல்லாமல் போச்சாம். அதாவது அது இருந்திருந்தால் 400 அடி உயரம் இருந்திருக்குமென்னு சொல்லிடலாம். மற்றது என்னென்னு சொன்னால் உலகிலேயே மிகப்பெரிய 2வது கட்டடக்கலை எதுன்னு சொன்னால் இதுதானா மிகப்பெரிய 2வது கட்டடம். ஏன் 1வது கட்டடக்கலை எதை சொன்னால் பிரமிட்டை சொல்லினோம். பிரமிட் அதுதான் உலகிலேயே 1வது பெரிய கட்டடக்கலை. 2வது மிகப்பெரிய கட்டடக்கலை இதை சொல்லினோம். ஓகே, நாங்கள் உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குது சொல்லி. ஆனால் வேறு லெவலில் வியூ இருக்குண்ணா, பச்சை பசேலுன்னு நல்ல நிறைய மரங்களுடன் வேறு லெவலில் இருக்குது. நாங்கள் ஐயாவை கதைச்சிட்டு இருக்கா போவோம். பேர் என்னையா? விகார பன்சலா ஐயா தான் சொன்னவர். இதை உடைச்சது சோழர் காலத்தில் இருந்து ஆட்சி காலம் இருக்க இதை உடைச்சிருக்கணும்னு சொல்லி ஐயா தான் சொன்னவர். 400 ஃபீட்டு ஹைட், 400 அடி உயரம் இருக்கும். ஹேனசி தேர் எனக்கும் இங்கிலீஷ் அவ்வளோன்னு தெரியாது, ஐயாவுக்கு சிங்களம் தான் தெரியும். ஓகே, நாங்கள் உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்ன மாதிரின்னு சொல்லி. ஓகே உள்ளுக்கு திஸ் ஓகே இதுக்கெல்லாம் போகலான்னு சொல்கிறார். ஓகே, இதால் பார்ப்போம். உண்மையாகவே பார்க்க இவ்வளோ ஒரு பெரிய பிரம்மாண்டமாக இருக்குன்னு பாருங்க. இது இந்த விட்டமே 370 அடி ஏதோ 370 அடிக்காம இந்த விட்டம். அப்போ இவ்வளோ ஒரு பெரிய இதாக இருக்கும். நாங்கள் இதால் உள்ளுக்கு போகலாம் நினைக்கிறேன். இதால் உள்ளுக்கு போய் பார்ப்போம். உண்மையாகவே இந்த இடங்கள் ஒரு அழகான இடங்கள்ன்ட்டு பாருங்க. 2 மயில் இருக்குது. இவ்வளோ ஒரு அழகாக இருக்குது அந்த மயிலை பார்க்க. இன்னும் ஒரு அழகான இடங்கள், ஒரு அமைதியான இடமா இருக்குது. நான் நினைக்கிறேன் இதுதான் முன்பக்கமாக இருக்கலாம்னு சொல்லி என்னென்னு சொல்லி அந்த தூண்கள் எல்லாம் இருக்குது. எங்களுக்கு இதுக்கு முதல் இந்த பள்ளிவாசல் பாதனியோட போக தடையை நினைக்கிறேன். அப்போ பாதனி இதில் கலட்டி வச்சுட்டு தான் போகணுமோ என்னென்னு தெரியலை. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை பற்றி எழுதியும் இருக்குது. ஜெயதவன தூபி ஜெயதவன மடாலயம் மகாசேன மன்னனால் 272ஆம் ஆண்டு கட்டினதான். கிறிஸ்துவுக்கு பின் 272ஆம் ஆண்டு கட்டினதாம் அப்படின்னு சொல்லி இருக்குது. நாங்கள் இதுக்கால உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்ன மாதிரின்னு சொல்லி. பக்கத்தில் போக தான் அதிண்ட ஒரு பிரம்மாண்டம் தெரியுது. ஃபோனுக்குள்ளே அடங்காது, அவ்வளோ ஒரு பெரிய தோட்டமாக இருக்குது. நான் முதல் கேட்கன்னு பிரமிட் இலங்கை 2வது பெரிய விஷயம் இதுன்னு சொல்லி நம்பல. ஆனால் உண்மையாகவே இதே இவ்வளோ பெருசாக பிரமிட் எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும்.
இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாசலில் ஒரு புத்தா, வடக்கு வாசலில் ஒரு புத்தாண்ட சிலை இருக்குது. அதை கும்பிட்டு கொண்டு இருக்கணும். நான் இப்படியே போவோம், முன்பக்கமும் போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. இதால் ஏறக்கூடிய மாதிரி படிக்கட்டுகள் வச்சுருக்கணும், ஆனால் ஏறலாமல் ஏற முடியாதோன்னு தெரியலை. அது இதாக திருத்து வேலைப்பாட்டுக்கு மேலே போகிறதுக்கான படிக்கட்டாக இருக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா சுற்றி வர இதை பார்த்தா ஒரு யானைன்ற உருவம் மாதிரி இருக்குது பாருங்க. இல்லை சிலதுகள் சிதைவடைஞ்சிருக்குது. அங்கேயும் பார்த்தா ஒரு புத்தர் சிலை வச்சுருக்கு, இதுலேயும் ஒரு புத்தர் சிலை வச்சுருக்கு. இது நான் நினச்சேன் கோயில் மாதிரி உள்ளுக்கு சாமியை உள்ளுக்கு விற்கிறவங்க இருக்குமென்று நினச்சேன். ஆனால் இது வரைக்கும் வந்ததில் உள்ளுக்கு போகிறதுக்கான பாதை எதுவுமே இல்லை. அவ்வளோ தூரம் வந்துட்டேன், அதாவது அரைவாசி தூரம் வந்துட்டேன், உள்ளுக்கு போகிறதுக்கான பாதை எதுவுமே இல்லை. ஆகையால் இது இப்படியே சுற்றி வர ஒரு மலையாகவே இருக்கும். அதாவது மலை உருவமாகவே உள்ளுக்கு போக வழி இல்லாமல், அதாவது சுற்றியே இப்படி தான் இருக்குமோ பானையை கவிட்டு விட்ட மாதிரி என்று நினைக்கிறேன். நீ சுற்றி வந்து பார்த்தா தான் தெரியும். இதில் ஒரு புத்த சிலை, அதாவது ஒவ்வொரு 4 வாசல்லையும் ஒவ்வொரு புத்த சிலை வச்சுருக்கு. இந்த கல்லுகள் கீழே வரணும், கருங்கல்லுகள். இது கருங்கல் பூமி தானே, ஆகையால் இது பெரிய விஷயமாக நாங்கள் சொல்லலை. அது கருங்கல் இங்கே இருக்கிறது, ஆகையால் கருங்கல் எல்லாம் கீழே போட்டிருக்கு. உள்ளுக்கு போக முடியாட்டி இது ஏன் இப்படி செய்தவ, பெரிய ஒரு இதை கவிட்டு விட்ட மாதிரி எனக்கு தெரியலை. இது இப்படித்தான் இருக்குமோ விகாரேண்டா, அதையும் எனக்கு தெரியல. சரி, ஓகே, ஏதாவது ஒரு கண்ணம் வாசல் இருக்குமென்ற நம்பிக்கையில் சுற்றி வருவோம், பார்க்கலாம். இப்போ நான் இதால் சும்மா நடந்து வந்தேன் பாருங்கள், அப்படியே சும்மா இதால் நடந்து வந்துடுத்து இந்த கல்லில் ஒரு சிற்பம் ஒன்று செதுக்கி இருக்குது. அது எந்த கண்ணுக்கு தான் ஒரு ஆள் கும்பிட்டு ஒன்று நிற்கிற மாதிரி தெரியுதா, இல்லை உங்களுக்கும் தெரியுதா என்று நீங்கள் பார்த்துருக்கா சொல்லுங்க. மயில் எல்லாம் அகவுற சத்தம் அப்படியே நல்லா கேட்குது. இப்போ நான் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த திருத்து வேலைப்பாடுகளாக இருக்கலாம், இல்லை மேலே போகிறதுக்கான பாதையாக இருக்கலாம், படிக்கட்டுகள் மாதிரிலாம் செய்திருக்கலாம். நிறைய இங்கே சேதம் அடைஞ்சிருக்கு. ஏன்டா கனகாலம் தானே, இப்போ 270 கிறிஸ்துவுக்கு 272 ஆண்டுகளுக்கு முன்னுக்குன்னு சொல்லிக்க, இப்போ 2025ஆம் ஆண்டு. அப்போ இவ்வளோ ஆண்டுன்னு யோசிச்சு பாருங்க. அப்படி பொல்லமையானது இது. அதாவது உலகத்திலே 2வது பெரிய கட்டடம், பிரமிட்டுக்கு 1வது 2வது தண்டைக்கு ஒரு பெருமை தான் இலங்கையில் இருக்கிறது. அதை சோழர்கள் உடைச்சிட்டினம், சோழர்கள் இந்தியாவிலேருந்து வந்த உடைச்சிட்டினம்னு சொல்லி அதில் இருந்த ஒரு சிங்கிள் ஐயா சொன்னார். சரியாக கோபத்தோடையும் கவலையோடையும் சொன்னார். சோழர்கள்னா சொல்லலாம், தமிழர் நாங்கள், எங்கட இனம், நாங்கள் உடைச்சிட்டோம். நாங்கள் உடைச்சோன்னு சொல்லல, இந்தியாவிலேருந்து வந்தவங்க உடைச்சிட்டாங்க, சோழர்கள் உடைச்சிட்டாங்கன்னு தான் சொன்னார். உண்மையாகவே ஒவ்வொரு நாட்டு படையெடுப்பின் போதும், ஒவ்வொரு நாடுகளில் இந்த ஒவ்வொரு படையெடுப்பு நடக்கும்போதும் இங்கே வந்து நோமலாக சொன்னோம்னா, எங்களோட நல்லூரை ஒல்லாந்தர் படையெடுப்பு காலத்தில் நல்லூரை உடைச்சி அழித்து அதை யாழ்ப்பாண கோட்டையாக கட்டின மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் உடைச்சி அழித்து ஒவ்வொரு விஷயங்கள் நடந்திருக்கு. அதை சார்ந்தவைக்கு தான் அந்த கோபங்களும் இருக்குமோ. நல்லூரை பற்றி நாங்கள் நினைக்க உள்ளாந்தர் அழித்து எங்களுக்கு எப்படி கோபம் இருக்குமோ, அதே மாதிரி தான் இவைக்கும் ஒரு உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு விஷயத்தை உடைச்சி அழிச்சாண்டிக்க கோபம் வரத்தான் செய்யும். ஓகே, பார்ப்போம் மற்றது என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். என்ன இப்போ நான் ஒரு ரவுண்ட் அடிச்சோன்னு வந்து வாசலை தேடி களைச்சி போகிறேன். நானும் வாசலை தான் தேடி பார்த்தேன், காலையில் அதே வாசல் இல்லாமல் இப்போ உள்ளுக்கு என்ன உள்ளுக்கு போகணும் களிமண் தெரியல. களிமண்ணா இருக்கும், களிமண் தான் இருந்தது நான் பார்த்தேன். உலகிலேயே 1வது பெரிய இது பிரமிட், 2வது தான் பெரிய கட்டட தொகுதி. அன்றைக்கு பாருங்க, நான் சொல்ல கேட்டு சொல்கிறீங்களா, நல்லாவே இருக்க மாட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பானைகள் அமைப்பு எல்லாம் இருக்குது, என்னென்னு தெரியலை எங்களுக்கு. இதெல்லாம் பற்றி அவ்வளோ எங்களை விளக்கம் இல்லை. அதாவது பௌத்தத்தை பற்றியும் சிங்களத்தை பற்றியும் குரங்கு தூக்கி கொண்டு போதோ தெரியா என்ன, எந்த மரத்தை அதை
இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சில பேர் வந்து அந்த புத்தட்ட இதெல்லாம் படித்து கொண்டு இருக்கணும். இதில் அதாவே இந்த நம்பிக்கை என்னென்ன அங்கே ஒரு கட்டுரை தொகுதி இருக்குது, 2 பெரிய நிலைகளோடு இருக்குது. அதை போய் வாசிப்போம். நாங்கள் என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கா போய் வாசிப்போம். எல்லாமே சிதைவடைஞ்ச கட்டுரை தொகுதியெல்லாம். இது என்ன கட்டிடம்னு எங்களுக்கு தெரியல, அதுதான் பெரிய பிரச்சனை. அதில் எழுதி இருக்கு, ஒரு எழுதினதை போய் வாசிப்போம். நீதிமணி உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அமைப்பு உண்டு, தாமரை என்ற ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது பாருங்க. இருந்திருக்கலாம். இப்போ நாங்கள் என்னென்ன படிப்போம். இதில் எழுதியிருக்கு. இது இந்த தூண் இருக்குல்லோ, இது ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட ஒரு கதவு தூணும். இது ஏதோ படிம கோயிலாம், எங்களுக்கு தெரியலை. படிம கோயிலண்டா புத்த சமயத்தில் என்னென்னு சொல்லி நமக்கு தெரியலை. அது தாமரை வடிவம் கொண்ட இதுன்னு தான் இருக்குது. இங்கே நிறைய சிதைவுகள் இருக்குது. இது எரியூட்டப்பட்டிருக்கிறது. இது எரிச்சு அழிச்ச இதை கீழேலாம் பலகை இருந்ததாம், அதெல்லாம் எரிச்சு அழிச்சான்னு சொல்லி தான் அதில் எழுதி இருக்குது. உண்மையாக சொன்னால் அவள் சொன்ன அப்புறம் தான் எனக்கு தெரியும் இங்கே சோழர்கள் வந்தவன்னு சொல்லி அப்புறம் தான் தெரியும். அப்போ சோழர்கள் வந்து இங்கே இருக்கிறப்ப இந்த ஏரியா முந்தி சோழர்கள் ஆண்டிருக்கணும் என்றைக்க இங்கே எவ்வளவு தமிழ் குடிகள் இருந்திருக்கும், தமிழர்கள் இருந்திருப்பினோம் என்று நினைக்க ஒரு பெருமையாக தான் இருக்குது. பார்க்கலாம். நான் நினச்சி பார்க்கல இங்கே வரைக்கும் இவ்வளவு பெரிய ஒரு கட்டட தொகுதியை நாங்கள் பார்ப்போம்னு சொல்லி. அதாவது உலகத்திலேயே மிக 2வது பெரிய கட்டட தொகுதியை நாங்கள் இங்கே பார்ப்போம்னு நினச்சி கூட பார்க்கல. இது பார்த்தது பெரிய சந்தோஷம். தூரம் இருந்து பார்க்க ஒரு சின்ன விஷயமாக தான் தெரிஞ்சது. ஆனால் கிட்ட வர வர இவ்வளவு பிரம்மாண்டமாக அகலமாக இருக்குமான்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. பார்ப்போம். இது சுற்றி பார்க்குறது நேர வேலை தூரம் இதால் சுற்றணும். பார்க்குறோம், சுற்றி பார்ப்போம், அதை உங்களுக்கு காட்டுவோம். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு புதுசாக வந்த எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா அனுராதபுரத்தை முழுசாக ஃபுல்லாக நாங்கள் பார்க்க போகிறோம். இங்கே என்னென்ன இருக்குதோ எல்லாம் பார்க்க போகிறோம். ஆகையால் இப்போ நாங்கள் இதை முடிச்சுக்கொண்டு அடுத்த இடத்த போகிறோம். ஆகையால் புதுசாக வந்த எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இங்கே நீங்கள் முதல் வந்திருந்தீங்கன்னு சொன்னால் வந்து நான் சொல்லி ஒரு கமெண்ட் ஒன்று பண்ணுங்க. யார் யார் இங்கே வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ எங்கே பார்த்தாலுமே சிதைவடைஞ்ச கட்டட தொகுதியெல்லாம் இருக்குது. இப்போ அதைத்தான் நாங்கள் பார்த்து கொண்டு போகிறோம். மயில் என்ன தொகை விரிச்சாடுதோம் இல்லை எங்கே நாங்கள் பார்க்கல. பார்ப்போம். மரத்து அங்கே மரத்து பின்னுக்கு தோகை விரித்து கொண்டு நிற்கிது மாதிரி பாருங்க. ஆமாம் சிலோவா போங்க ஐயா, நான் பயமாக நிப்பாடுவேன். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இதை சுற்றி நிறைய ஒரு இயற்கை வனம் மாதிரி தான். ஏண்டா குரங்குகள், மயில்கள், இந்த பாருங்க ஒரு நான் புதுசாக தான் இந்த கொக்கை பார்க்குறேன். இப்படி கொக்குகள்லாம் நிற்கிது. பச்சை பசேலன்று இருக்குது. மற்றது சிதைவடைஞ்ச கட்டட தொகுதிகள் நிறைய இருக்குது. இதெல்லாம் என்ன கட்டட தொகுதியானே நமக்கு தெரியலை. தெரிஞ்ச நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க என்னன்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அபயகிரிய விகாரைக்கு வந்துட்டோம். அது விகாரே போகிற பாதை தான் இது. இங்கே பார்த்தீங்கன்னா போகிற சைட்லேயே நிறைய கடைகள் இருக்குது. இதை களைச்சி போச்சுன்னு 2 பேரும் கடைகளை தாண்டி நாங்கள் விகாரையை போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. வாங்க வேணும். இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக இருக்கணும். ஏன்னா அப்படி இருக்கிறபடியாக தான் இவ்வளோ கடைகளை இதில் கொண்டு போட்டிருக்கணும். அப்போ வெளியில் இருக்கிற கடை தோட்டங்களை பார்க்கும்போது விகாரை கொஞ்சம் ஃபேமஸானதாக பிரம்மாண்டமானதாக இருக்குமென்னு நினைக்கிறேன். உள்ளே போய் பார்ப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய மாடல் பேக்குகள் இருக்குது. 250, 350, 550 விலை உறைஞ்ச விலையெல்லாம் இருக்குது பேக்குகள். இங்கே பாருங்க சிலைகள், நல்ல பிள்ளையாட்ட சிலையெல்லாம் இருக்குது. விநாயகரையும் படுக்க வச்சிருக்கணும் புத்தர மாதிரி சேன சிலைகள். நல்லா காணத்தாம இதில் இனிப்பு பலகாரங்கள் இருக்குது. இதில் பார்த்துட்டு நீ கேஜியாக தனக்கு வேண்டிக் கொண்டு வரையிலன்னு சொல்லி கோவிக்க வேண்டாம். ஏன்னாண்டா எங்களுக்கு நேரம் இல்லை, நாங்கள் படபடாண்டு பார்த்து கொண்டு போகிறோம். பூவா இல்லை உண்மையான பூவா? உண்மையான பூக்கள்லாம் பார்க்க நல்லபடியாக இருக்கா. நான் வாசம் வரையில்
மணக்குது, சேர்த்து மனம் மணக்குது. தாமரை உண்மையாகவே நாங்கள் நிறைய இடத்த பார்த்துருக்கோம். அந்த முதல் பார்த்த இடத்தையும் தேவாலயங்கள் ஒரு கடைசி ஒரு 100 மீட்டருக்கு முன்னுக்கே இந்த போட்டை போட்டுருக்கணும். இதை கலட்டி போட்டு போக சொல்லி அது நல்ல விஷயம். அதில் கலட்டி போட்டு நாங்கள் போகிறோம். எல்லாமே அதாவது அனுராதபுரத்தை பொறுத்த மட்டும் இல்லை, எல்லாமே பள்ளியாக கட்டுற தொகுதிகள். அதாவது 200 வருடங்களுக்கு 200ஆம் ஆண்டுகளில் கட்டப்பட்ட கிபி 200ஆம் ஆண்டுகளில் கட்டப்பட்ட கட்டட தொகுதியெல்லாம் இங்கே இருக்கு பாருங்க. முழுக்க உடைஞ்ச நிலைமையிலே இருக்குது பாருங்க. இதில் ஒரு புத்தர் தியானத்தில் இருக்கிறார். அதை பார்த்துக்கொண்டு அப்படியே நான் உள்ளே போவோம். இந்த கோயிலில் விசேஷம் என்ன, வரலாறு என்னன்னு சொல்லி உள்ளே போய் பார்ப்போம். உண்மையாகவே இந்த சிலை குப்தர் காலத்து கலை பொக்கிஷமாக கருதப்படுகிறது. இது ஒரு 5ஆம் 6ஆம் நூற்றாண்டு பழமையான சிலை பாருங்க. ஒத்தின வருஷம் பழமையான சிலைன்னு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சிலையானது கண் பாருங்க, இந்த சிலைன்ற கண்ணை பாருங்க, ஒரு தோண்டுற மாதிரி இருக்கு. ஏன்னு சொன்னால் அந்த கண்ணில் மாணிக்க கற்கள் பதிக்கப்பட்டிருந்ததா. இந்த மாணிக்க கற்கள் மற்றது உடலில் தங்கமுலாம் பூசப்பட்டிருந்தது. 5-6ஆம் நூற்றாண்டுகளுக்கு பழமையான அதுதான் இந்த புத்த சிலை. இது வாசல்லே இருக்குது. இதை பார்த்துக்கொண்டு நாங்கள் உள்ளே போவோம். உண்மையாகவே நாங்கள் இதை பார்த்துட்டு திரும்பி போக வரைக்கும் நாங்கள் முதல் பார்த்த யோதவன ராமே அவோண்டு, ஆனால் அது இல்லையாண்டு கிட்ட வரத்தான் தெரியுது. உள்ளுக்கு நிறைய வித்தியாசமான இதுகள் எல்லாம் இருக்குது. வாங்க போய் பார்ப்போம். களைச்சி போனோம், நடந்து களைச்சி போனோம். இது என்னப்பா கிணறோ? இதுக்கு காசுகள் எல்லாம் போட்டுருக்கலாம். என்னவோ தெரியல, பார்ப்போம். நடனம் தோன்ற போதோ இல்லை என்னவோ தெரியல, பார்ப்போம். ஒரு இது என்னன்னு சொன்னால் இந்த விகாரைக்கான டான்ஸ், அதாவது அந்த நடனம், இன்னைக்கு இந்த சிங்களாக்களுக்கான ஒரு நடனம் இருக்கிறாங்க. அந்த நடனத்துக்கான புதிய ஒரு குழு, அதாவது புதிய ஒரு நிர்வாகம் புதுசாக உருவாகி கொண்டிருக்கிறோம். அந்த அவைக்கான கௌரவ பணிகளோ இல்லை அதை ஆரம்பித்து வைக்கிறதுக்கான ஒரு இதோ தெரியல. புது குரூப் அமைகள் எல்லாம் இந்த கோயிலுக்கான டான்ஸஸ் பார்த்தீங்களா, கைத்தில் தொங்கி அந்த புல்லுகளை பிடுங்கி கொண்டு இருக்கிறோம். இதை சுற்றி வர இருக்கிற புல்லுகளை பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு ஒரு பிரம்மாண்டமான சமாதி சயன நிலை புத்தர் இருக்கிறார். அதை தான் உள்ள போய் பார்க்கலாமா தெரிய வீடியோ எடுக்கவிட்டா எடுத்து காட்டுறோம். பார்த்தீங்கன்னா சொன்னால் வெளியில் ஒரு நாகம், ஒரு இந்து சமயத்துக்கு சம்பந்தமான ஒரு கடவுள் மாதிரி இருக்கிறார். என்னன்னு எனக்கு தெரியல. நல்லா படித்ததான் ஞாபகம் இருக்கு. ஆனால் அவங்க அவளாண்டு உள்ள போய் பார்ப்போம். நல்ல அமைதியாக இருப்பாங்க. இன்னும் போல ஒரு அமைதியான சூழல், நிறைய புத்தட்ட படங்கள். இதை பார்க்க எனக்கு கிருஷ்ணர்கிட்ட ஒரு உருவம் மாதிரி தோணுது. நீங்கள் நந்தி வடிவங்கள்லாம் வைப்பாங்க. சமையல் இந்த நந்தி வடிவங்கள்லாம் இருக்குது. இந்து சமயத்தின் ஒரு இது என்னென்ன தெரியல. இது மகாபோதி இல்லையா, இது வெள்ளரசு மரம் இல்லையா, அதில் ஒரு அண்ணையை கேட்டேன் நான். அது ருவன்வெளி சாயாவில் தானே இருக்குது. அப்போ நாங்கள் ருவன்வெளி சாயாவில் போய் பார்ப்போம். இவர் தான் சொன்னவர். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சிற்பங்கள் செதுக்கப்பட்ட தூணுகள் நிப்பாட்டி இருக்குது. ஆனால் என்ன சிற்பங்கள்னு தெரியலை. இதை பார்த்தா எனக்கு தெரியும், ஒரு நாகபாமிட்ட சிற்பம் இதில் செதுக்கியிருக்கு. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 சிற்பம் இதில் செதுக்கியிருக்கு பாருங்க. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அபயகிரியை பார்த்துட்டோம். அபயகிரியை பார்த்துட்டு இப்போ போய்கொண்டிருக்கோம். இனி திருப்பி போய் ருவன்வெளி சாயா, ஒரு பெரிய புத்த விகாரன்னு சொல்லி
கேள்விப்பட்டிருக்கோம் இங்கே வந்த அப்புறம் நீங்கள் அதை போயிருக்கா பார்ப்போம். இல்லை இங்கே வேறு என்ன நல்ல டூரிஸ்ட் பிளேஸ்கள் இருக்கோ எல்லாத்தையும் பார்த்தோன்னு தான் இன்றைக்கி அனுராதபுரத்தை விட்டு வெளிக்கிறோம். அதை மட்டும் நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. பாய்.